ஹலோ பாய்ஸ், எனக்கு வந்து நம்ம சேனல் பேர் யூபிஎஸ்எல் ஃபேமிலி. நம்ம வந்து உங்களுக்கு தெரியாதா? நம்ம வந்து இன்னைக்கு செஸ் விளாட போகிறோம் எங்கள் அக்கா கூட. இந்த சோதனை மட்டும் பாருங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் இந்த கேம். ஓகே, ஓகே, நான் இப்போ ராணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹலோ சார், சீக்கிரமாக எடுத்துருங்க. எங்கே வச்சாலும் வெட்டுதான். நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன். நான் இப்போ எங்கள் அக்கா கூட குதிரை வெட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த மேட்ச்சில் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மௌனமான மன்னம் பாட்டு பாடணும். Just keep quiet, my dear. Try, otherwise I will kill you. எங்க எடுத்து வைக்கிறதுனே தெரியல. சாரி, கேமரா கவர் ஆகாது. செக். அதை நான் இதை வச்சு தடுக்க போகிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் கைஸ். இல்லை இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. அவன் உருட்டுறான். உருட்டு பேர் வழி. ஒரு மூவ் பண்ணுவான், அது என்ன பண்ணுறானே தெரியாது. அந்தளவுக்கு மோசமாக ஒன்று பண்ணுவான். இங்கே வைக்கிறேன் நான் குதிரை. என்ன பண்ண போறேன்னா அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு ஒரு சோதனை காத்துட்டு ஷெர்வின்காகவே நான் செஞ்ச சோதனை. அது யாராலையும் சாப்பிடாம மறுக்க முடியாது. எல்லாத்தையும் சாப்பிட வைக்க போறேன் நான். பாருங்க, இதை நான் வெட்டிட்டே போ. ஓகே, இங்கே வச்சா இங்கே இருக்குன்னு சொல்லி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவார். அதனால் நான் கீழே வைக்கிறேன். அங்கே எடுத்து வச்சா செக் வரும். சார்வால் குதிரை எடுத்து வச்சிருக்கார். ஸோ நான் ராணியை லாஸ்ட்டு கொண்டு போகிறேன். ஏன்னா அப்போ தான் அவன் அந்த காயினை எடுத்தாவே வந்து நான் செக் வைக்க முடியும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ரொம்ப ஆட்டுறேன் போல். செக். இப்போ வந்து சார்வால் எனக்கு செக் வச்சிருக்கார். இப்போ நான் இதை எடுத்து இங்கே வைக்கலாம். இதை எடுத்து வெட்ட முடியும், ஆனால் முடியாது.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வேறு வழியே இல்லாமல் இதை இங்கே நவுத்தி வைக்கிறேன். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ செக்மேட் வைக்க போகிறோம். செக்மேட் வச்சாச்சு. அதனால் நான் இப்படி வைக்கிறேன். செக்மேட் அப்படின்னு சொன்னான். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது காய்ஸ். ஸோ நான் இதை எடுத்து இங்கே வந்து வெட்டுறேன். இந்த சோஃபியா சாணி கூட விளையாடும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கைஸ். உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டு ஃபெல்லோ. ஓவராக பேசாமல் எடுத்து வை. அவன் வந்து அந்த குதிரையை வச்சுருக்கான் தேவையில்லாமல். எதுக்கு வச்சுருக்கான்னு எனக்கு தெரில. எல்லாம் ஒரு பிளானுக்கு தான் கைஸ். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இங்கே தள்ளி வைக்கிறது எனக்கு பெட்டர்னு தோணுது. கைஸ் ஏமாத்துறாங்க கைஸ். எங்க எடுத்து வச்சா இருந்தீங்க ஏதோ பண்ண காத்துட்டு இருக்கார். உங்களுக்கு பெரிய பண்ணா வைக்கிறதுக்கு தான் சார் நான் காத்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறேன். அப்படியே பிளாக் பண்ணிடலாம். சரி ஓகே. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, ஒரு சின்ன கொலாப்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கேஸ்லிங் 3 ஒன்று இருக்குது. கேஸ்லிங்லாம் எதுவும் பண்ணாத, நார்மலாக விளாட்ற மாதிரி விளாடு. இப்போ தான் கேஸ்லிங். இது வந்து ஆக்சுவலாக இந்த சைடு பண்ண வேண்டியது. சர்வால் ராஜாவையும் நவுத்து வரோம், இதையும் நவுத்து வரோம், அதுவும் இந்த பக்கத்தில். ஆமாம் கைஸ், இது பேர் தான் கேஸ்லிங். நீங்கள் வந்து கேஸ்லிங்லாம் பண்ணாதீங்க சார். சரிங்க சார். சரி கைஸ், நான் கேஸ்லிங் பண்ணக்கூடாதான். அதுக்கு பதிலாக நான் என்னைய எங்கே தெரியுமா எடுத்துக்க சொல்கிறேங்க, எங்கே கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து காயின்ஸ்லாம் தெரியும். இது ஓகே. எங்கே வச்சிங்க? ஜஸ்ட் அப்படியே முன்னாடி எடுத்து வச்சுருக்கார் சார். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி நான் அதை வந்து வைக்கிறேன். ஓகே கைஸ், நான் ஒரு மூவ் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஆனால் அந்த மூவுக்கு நிறையா எப்படி சொல்கிறது, காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கா? ஆமாம் கைஸ், கரெக்டாக சொல்லிடுச்சு. சரி எடுத்து வைங்க. ஆனால் இது பேர் எடுத்து வைங்க. ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபன்னு உனக்கு வைக்கிற இன்னைக்கு ஆப்பு. இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நான் இதை இங்கே எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்க போகுது. ஆமாங்க, ரொம்ப ஆட்டோலாம் சூடு பிடிக்குது. குதிரையா இந்த குதிரையை தான் நான் வெட்ட போகிறேன். கைஸ், நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். வந்து சாரி இங்கே எடுத்து வச்சுருக்காரா. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நான் அதை நவுத்தணுமே. ஏதாச்சும் சீக்கிரம் நவுத்து. ஸோ ஓகே. இங்கே இருந்து இதை வந்து அங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வெட்டலாமா நீங்களே சொல்லுங்கள். அப்போ நான் இதை வெட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் இதை வெட்ட போகிறேன். இதை வெட்டுறேன். அது வெட்டக்கூடாது. எனக்கு கண்டு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா போய்? என்னோட காயின் இது வந்து அங்கே போயிடுச்சு. இது இருந்தால் நான் இப்போ ஜெயிச்சிருப்பேன் தெரியுமா? சரி, இப்போ வந்து எங்கே எடுத்து வைக்கலான்னு எனக்கு தெரில. அதனால் சரி இங்கே எடுத்து வைக்கும். கண்டிப்பாக அதை வெட்டுவோம். இப்போ நம்ம அவன் ராணி அவன் காப்பாற்றிக்க போகிறானா இல்லை ஏன் ராணி வெட்ட போகிறானா? நான் இப்போ செக் வச்சுருக்கேன். எனக்கு செக் வச்சிருக்கணும். செக் வச்சுட்டான்.
உலகமாக அதிசயம் கைஸ். அதை வந்து இங்கே வைக்கலாமா? ஜஸ்ட் வச்சு தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் வைக்கல, மன்னிக்கவும். எங்கே வச்சாலும் ஆக்சுவலாக இது போக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. கைஸ் இப்போ சோபியாக்கு இது முக்கியம் இல்லாட்டி இது முக்கியம்? எனக்கு ராணி தான் முக்கியம் ராஜாவை விட. நான் என்ன பண்ணுறது? ஆனால் ராஜா இப்போ செக்லேருந்து எடுத்தது தான் சோபியாவோட ராணி வச்சு விளாட முடியும் கைஸ். சரி, கேஸ்லிங் பண்ணிடலாமா? சரிங்க கைஸ், சும்மா சொல்லுது பண்ணிட்டோம் தானா? இங்கே பாருங்க கைஸ், நான் இப்போ இந்த ராணியை வெட்டி தூக்கி போட்டேன். இங்கே பாருங்க, டன் டடை. எனக்கு அந்த ராணி திருப்பி எடுக்க தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? கைஸ், எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் இது. நான் வந்து ஆக்சுவலாக ராணிலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து குதிரையை தான் பார்ப்பேன். விளாடுவேன். குதிரை மட்டும் இல்லைன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு குதிரையவே நான் வெட்டி முடிச்சிட்டேன். அந்த குதிரைக்கும் வந்து நான் ராணி வச்சு செக் வச்சேன். ஆனால் பாவம் பைபிள் ஜெயிச்சிட்டான். சரவழங்க வச்சிருக்கார், நம்ம எங்கே வைக்கலாம்? ஸோ நான் எங்கே வைக்க போகிறேன்னா இங்கே வைக்கிறேன். காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வைக்கணும்னா இதை நேராக அப்படியே அலேக்கா போய் இப்படி விட்டுட்டு அலேக்கா அப்படியே அது தூக்கி போட்டுருக்கோம். கைஸ் பெட்டு கட்டியில் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு மூவ் பண்ணுறதை மட்டும் ஷெர்வின் பார்க்கலன்னா அவன் தோற்றுருவான். கைஸ் இதெல்லாம் உருட்டு சண்டை கைஸ். இப்போ இருங்க, இப்போ வந்து நான் சோபியா செக் வச்சிருக்கேன். சோபியா வந்து இப்படி வெட்டும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இப்படி எடுத்துட்டு வந்து டேரெக்டாக செக் வைப்பேன். இது இங்கேருந்து இது வந்து டைரக்ட் செக்காங்க கைஸ், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னோட அறிவாளி பிரதர் சொல்கிற டிப்பு. டைரக்டை நான் இன்டைரக்டாக மாற்றிட்டேன். இந்த பக்கமாக அங்கே செக் வச்சுருக்கான். நாங்கள் வந்து இப்போ கூடி சீக்கிரமாகவே செஸ் எப்படி விளாட்றதுன்னு போட போகிறோம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏன்னா தீபாவளி வரப்போகுது. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. நாளைக்கு வேணால் நம்ம எப்படி செஸ் விளாட்றதுன்னு சொல்லி போடுறோம். இப்போ வந்து ஓகே, எனக்கு இந்த காயின் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காம இதை வெட்டிட்டானா பரவாயில்ல. பட் நான் என்னோட காயினை நான் காப்பாற்றணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முன்னேறி செல்வோம். நான் இப்போ பணப்பொருள் பார்த்து ஷோகேஸ் போயிடும். இதில் வந்து ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. கைஸ் நான் ஒரு திருட்டு மாஸ்டர் பிளான் போனேன் கைஸ். ஸோ நான் உனக்கு வச்சிருக்கிறது ஒரு செக் வச்சிருச்சு. நான் நினச்சனா வந்து அவன் வேறு மாதிரி எடுத்து வைக்கிறான். கொஞ்சம் சைடில் வைப்போம், அங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்கிறேன் நான். கைஸ் இப்போ வந்து நான் இப்படி எடுத்து செக் வச்சிருக்கேன். நான் இங்கே வைக்கிறேன் செக். ஸோ அதனால் எதையுமே வெட்ட முடியாது. வெட்ட நினைத்தாலும் முடியாதடா கைஸ். நான் இப்போ நீ செய்வது நான் இப்போ இதை எடுத்துட்டு வந்து இந்த யானை வெட்ட போகிறேன். பைபிளில் முன்னேறிடுச்சு. இப்போ இதை வெட்டிட்டார் அவர்.
ஸோ நெக்ஸ்ட் யாரு? பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. செக். ஸோ பின்னாடி வர வேண்டியதான். அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்க கேஸ்ட்டுக்குள்ளே நுழைய போகிறோம், கேஸ்ட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். அதுதான் நமக்கான வேலை இப்போது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக சுற்றிட்டு இருக்க இந்த வாளுங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெட்ட போகிறோம். गाइस அது வெட்ட முடியாது गाइस. गाइस இந்த சோபி ஏமாத்து गाइस. ஆமாம், டாக்டர் செக் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரில. ஸோ இந்த பக்கம் வைக்கிறேன். गाइस நான் இப்போ மறுபடியும் செக் வச்சிருக்கேன். அதனால் என்னால் இப்போ வந்து இதை வெட்ட முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக முன்னேறி போக வேண்டியதான். அதுக்குள்ளே நிறைய அப்டக்கிள்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம குதிரையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான். செக். இரு அங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்கிறேன். முன்னாடி செல்வோம். ஸோ முன்னேறி செல்வோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கார். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான்னு. வைக்க முடியாது. ஸோ இங்கே வைக்கிறேன். பார்த்து தம்பி பார்த்து. நம்ம வந்து இப்போ இதை வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நகர்த்த போகிறோம். You will be telling the timer rules. Check. Yeah, Sophia. நான் இப்போ வீடியோலாம் கவர் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ வந்து இதை வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க கேஸ்ட்ருக்குள்ளே நுழைய போகிறேன். ஸோ அவன் வந்து காயினெல்லாம் தேடிட்டு இருக்கிறான், என்னடா எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. गाइस இப்படி வைக்க முடியாது गाइस. இருங்க गाइस. இப்படி வச்சா நேரா செக் வருது गाइस. அப்போ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்க, நான் பார்க்கவே இல்லை. गाइस நம்ம இப்போ வந்து சோபியாவை லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து சோபியாவால் எங்கேயுமே போக முடியாது. ஸோ இப்போ வந்து ஸ்டேல்மேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவன் தான் ஜெயிச்சான். அப்போது ஸ்டேல்மேட் ஆனதுனால இப்போ சோபியா மௌனமான மன்னம் பாட்டு பாடுறது. ஆக்சுவலாக அந்த வீடியோ திருப்பி திருப்பி போடுங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாடணும்னு சொன்னாங்க. ஸோ இவன் தான் பாடணும். பாடு. மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு ஏன் தூங்கி எந்திரிச்சு பாடுற மாதிரியே பாடுறேன். துயரமான கனவு என்று தரையில் வீழ்ந்து போனதே. இசையும் போனது, திமிரும் போனது, தனிமை தீல பாடினேன். நிஜமும் போனது, நிழலும் போனது, எனக்குள் என்னையே தேடினேன். கனவே கனவே களைவதேனோ, கரங்கள் கனமாய் களைவதேனோ, நினைவே நினைவே அடைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ. ஸ்பேஸ் நீரிலே மீனை போல வாழுதே. அவன் கண்ணு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதயம் இருக்குதாட இல்லையா? ஓ நானும் இங்கே வழியிலே, நீயும் அங்கோ சிரிப்பிலே. காற்றில் எங்கும் தேடினேன், பேசி போன வார்த்தைகள் இது நியாயமா? மனம் தாங்குமா? என் ஆசைகள் அது பாவ
பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தான் பாடுறான்னு. உயிரை கொண்டு போனதே துயரமான கனவு என்று தரையில் வீழ்ந்து போனதே இசையும் போனது தீனும் போனது கனிமை தீயிலே வாடினேன் நிஜமும் போனது நிழலும் போனது எனக்குள் என்னையே தேடினேன் கனவே கனவே கலைவதேனோ கரங்கள் கனமாய் கலைவதேனோ நினைவே நினைவே அலைவதேனோ எனது உலகம் உடைவதேனோ. தேங்க்யூ. இதுதான் மௌனமான மன்னம் பாட்டு. உங்களுக்கும் என்ன நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கோங்க. நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு போடுறேன். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த பாட்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரியும் சார் தான் கற்றுக்கிட்டு, அதுவும் வந்து பாட்டு தலைவர்கிட்டே கற்றுக்கிட்டு வந்து பாடுற மாதிரியும் ஒரு பெரிய ஒரு இது சொல்கிறாரு. ஏன் கீழே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பாட்டு பாடும்போதே இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ பொறுப்பு. கைஸ் எப்போ பார்த்தாலும் இந்த ஏதாச்சும் ஒரு காயின் மிஸ் ஆயிடுது கைஸ். அந்த ஒரு காயின் இந்த கேமில் கூட வந்து இந்த மாதிரி காயினுக்கு பதிலாக அந்த மாதிரி காயினை தான் வச்சோம். நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். சரி பாய். என்ன ஒன்றே பாய்? என்ன பாய்? Bye.